குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 27, 2025 வியாழக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். கண்டவர்ஸ் பார்த்து முடியும் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பிருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மையம் சார்பில் டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கும். இந்தியன் பிசி டெஸ்ட் பேட்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம 3 பேட்ச் வெற்றிகரமாக நடத்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? கட்டாயமாக இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம 3 பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் படிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் முடிக்க முடியாது. ஏன்னா 60 டெஸ்ட் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது. சரிங்களா? ஓகே. நிதிநிலைக்கேற்ப வந்து பார்த்தீங்கன்னா புதிய காவல் நிலையங்கள், தீயணைப்பு நிலையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. இது டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான அப்டேட் தான். 2021 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் இதுவரை 72 புதிய காவல் நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்குது. 23 தீயணைப்பு நிலையங்கள் உருவாக்கப்படும் என அறிவிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. ஓகேங்களா? மாநிலத்தின் நிதிநிலைக்கு ஏற்ப உறுப்பினர்களின் கோரிக்கை கனிவுடன் உரிய நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்பு நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூ சார்பில் வேகன்சி வந்துட்டு தான் இருக்கும். புதுசாக காவல் நிலையங்கள் உருவாக்கும் போது அதுக்கான பணியாட்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டிய அவசியம் தேவைப்படும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா எனவே காவல்துறை மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்படும் நேரத்தில் நிச்சயமாக உறுப்பினர்கள் திருப்தி அடையும் வகையில் சில ஒரு அறிவிப்புகள் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் சம்மந்தமான வேக்கண்ட் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அடுத்தது கலைஞரின் கனவுள்ள திட்டத்தின் வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் வீடுகளை கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி வந்து பார்த்தீங்கன்னா உறுதியளிச்சிருக்காரு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட இலக்கு. அதாவது கலைஞரின் கனவுள்ள திட்டத்திற்கு 2030ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும் அப்படின்றத அவங்களோட இலக்கு. ஓகேங்களா? நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை திருமண நடைமுறையாக உள்ளது. அது வந்து 1955ஆம் ஆண்டு இந்து திருமண பதிவு சட்டம். இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இந்து திருமண பதிவு சட்டம் எப்போ அப்படின்னா 1955. இந்த சட்டத்தில் பிரிவு 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுயமரியாதை திருமணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கு. அதன்படி சார் பதிவாளர் அலுவலகங்களும் சுயமரியாதை திருமணம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. 2018ஆம் ஆண்டு முதல் இப்போது வரைக்கும் 12,114 சுயமரியாதை திருமணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கு. அடுத்தது 6,900 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கிகள், இராணுவ வாகனங்கள் வாங்க பாரத் போர்ஜ் மற்றும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படின்ற நிறுவனங்கள் வந்து பாதுகாப்பு அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 1.40 லட்சம் தளவாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வங்கி சட்ட திருத்த மசோதா வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டுச்சு. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நாமினியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நாமினி பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ புதிய சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமினியாக நியமிச்சிக்கலாம். சரிங்களா? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா, அப்பா இல்லைனா உன் மனைவி இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க பேரில் பண்ண முடியும். இப்போ 4 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமினியாக நியமிச்சிக்கலாம். நீங்கள் இல்லாத போது அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 பேருக்கும் ஒரு சொந்தமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செபாக் தர்கா உலகக்கோப்பை போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 5 வெண்கலம் என 7 பதக்கங்களை வென்று சாதனை படைச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தொடங்க இருக்குது. 9.13 லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிறாங்க. இந்த அனைத்து மாணவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது ராமேஸ்வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரயில் போக்குவரத்து ஏப்ரல் 6 வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் தொடங்கி வைக்கிறார். சரிங்களா? பாம்பன் புதிய பாலம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான பணிகள் நிறைவடைந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா புதிய பாலம் திறப்பு விழா கொண்டாடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். ஓகேங்களா? இந்த பாம்பன் பாலம் வந்து பார்த்திங்கன்னா 1914ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இது 15 வரும்போது பார்த்திங்கன்னா பாம்பன் பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. 2019ஆம் ஆண்டு 550 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு இப்போ தான் நிறைவடைஞ்சிருக்கு. இது முன்னாடியே நிறைவடைஞ்சிச்சு. பட் சோதனை ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நடத்திட்டு இருந்தாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இது பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி நம்ம கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜோட ஷெடியூலை படித்து பாருங்கள். இந்த ஷெடியூல் கண்டிப்பாக உங்கள் பயனுள்ளதாக இருக்கும். பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் பேஜே போதுமானது. இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான தேர்வு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வியூ பண்ணி பாருங்கள். என்னென்ன எக்ஸாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஷெடியூல் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.